நாம் ஒரு காரியத்துக்காக அதிகமாக நன்றி சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னால், நேற்றைய தினத்தில் நான் ஒரு சாட்சியை கேட்டேன். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய். அந்த பாடலை கேட்ட ஒரு சகோதரி, அதாவது ஒரு குடும்பம், அதாவது அவங்களுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைய கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அந்த குடும்பம் உட்காந்துருந்துச்சான். அப்போது அந்த பாட்டை அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்ருக்கிற நேரத்தில் அந்த பாட்டை அவங்க கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்களுக்கு கேட்ட உடனே அவங்க மனசில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையாகி போச்சான். இந்த கருவை ஆண்டவர் உருவாக்கின கருவாச்சே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த குடும்பம் அந்த கருவை கலைக்காமல் அவங்க வீடு திரும்பிட்டாங்க. ஒரு விஷயத்தை நாம் இங்கே புரியணும். அந்த குழந்தை ஜெபிச்சிச்சா? அந்த வயிற்றுக்குள்ளே இருந்த அந்த 3 மாதத்துக்கு உள்ள குழந்தையாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே தான் ஈஸியாக கரைக்க முடியும்ல. அப்போது அந்த குழந்தை ஜெபம் பண்ணிச்சா? அந்த குழந்தை உபவாசம் போட்டுச்சா? ஆனாலும் ஆண்டவர் அந்த குழந்தையை உருவாக்கினதுனாலே அவருடைய இரக்கம் அந்த கருவிலேயே அது இருந்ததுனால அந்த குழந்தையை கர்த்தர் காப்பாற்றினார். ஒரு விஷயத்தை நான் சொன்னல, அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நாம் செவிக்காமலேயே நமக்கு தெரியாமலேயே எத்தனையோ விதங்களிலே கர்த்தர் நம் ஜீவனை காப்பாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி, என் ஜீவனை எனக்கு தெரியாமலேயே பல நேரங்கள் பல காலங்களிலே சூழ்நிலைகளிலே கர்த்தர் காப்பாற்றினதற்காய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை அதுதான். அந்த குழந்தையை பார்க்கிலும் பலவான்கள் யாரு? அந்த பெற்றோரும் சரி, அந்த டாக்டர்ஸும் சரி. அந்த நேரம் கடைசி நேரம், அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு கடைசி நேரம் தான். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை அந்த இருதயங்களுக்குள்ளே போய் அந்த குழந்தையை ஜீவனோடு கர்த்தர் காத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை காப்பார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறபடியினால் எல்லாரும் அந்த நன்றியோடு கூட ஆண்டவரை பாடலாமா? என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நமக்கு தெரியாமலேயே, என்னை கண்டீரே ஆமே, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தான், இணையில்லா தேவன் இயேசுவே, இடைவிடா உமக்குத்தான், இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி ஆமாப்பா, இணையில்லா உமக்குத்தானே. அந்த தேவனுக்கு நாம் நம் நன்றிகளை எப்போதும் செலுத்துவோம் என்று சொல்லி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.